அண்ணா டிஜிபி இன்சார்ஜ் இல்லைன்னு நான் சொல்ல வரலீங்கண்ணா. டிஜிபி இன்சார்ஜ் எப்பவுமே எலெக்ஷனுக்கு முன்னாடி போடுவாங்க, ஒரு அரசு வெளியே போகும்போது போடுவாங்க, புதிதாக அரசு வந்ததுக்கு அப்புறம் அதை வரைமுறைப்படுத்துவாங்க. ஆனா எங்கேயுமே 6 பேர்த்த சூப்பர் சீட் பண்ணி பார்த்தது நான் பார்த்தது இல்லைங்கண்ணா. அதுவும் 6 மாதத்திற்கு முன்பே சங்கர் ஜிவால் அவர்கள் ஓய்வு பெற போறாங்கன்னு தெரிந்த பிறகு 6 பேர்த்த சூப்பர் சீட் பண்ணி போட வேண்டிய கட்டாயம் என்ன? அதனுடைய வெளிப்பாடு இன்னைக்கு பொறுப்பு டிஜிபி, நல்லவரா கெட்டவரா நான் சொல்ல விரும்பலீங்கன்னா, பொறுப்பு டிஜிபி அவருடைய பதவியேற்பு விழால 8 மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகள் பங்கேற்கல. அப்ப ஐபிஎஸ் அதிகாரிகளுக்குள்ளேயே கோஷ்டி பூசல் சண்டை வந்தா பொதுமக்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் யாரு? அதனால் பொறுப்பு டிஜிபி நடைமுறை எதுக்கு? எலெக்ஷனுக்கு 8 மாசம் இருக்கு. இன்னைக்கு அவங்க 6 மாசம் முன்னாடி ஃபைல் அனுப்பிச்சிருக்கணும். இவங்களா முடிவு பண்ணிட்டாங்க முதல் 3 டிஜிபிக்கள் திமுகக்கு எதிரானவங்க, ஏன்னா நம்ம ஆளுகளை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, இவங்க ஆகாது இவங்க ஆகாதுன்னு எல்லாத்தையும் கழிச்சு கடைசியா 7ஆவதா இருக்கிற தூக்கி போட்டிருக்காங்க. இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். முதலமைச்சர் பதில் சொல்லணும். சரி, சங்கர் ஜிவால் அவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க. தமிழகத்துல தீயணைப்புத்துறைக்கு புதிதாக ஒரு பதவியை உருவாக்க வேண்டிய கட்டாயம் என்ன? எதுக்காக உருவாக்குறீங்க? எதுக்காக பதவி உருவாக்குறீங்க? ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய தீயணைப்புத்துறையினுடைய டிஜிபி சரியில்லையா? எதற்காக புதியதாக ஒரு பதவியை உருவாக்குறீங்க? ரிட்டையர் ஆயிட்டாரு, முடிஞ்சது. கடைசி நாள் ஃபேர்வெல் பரேடு கொடுத்தாச்சு, எல்லா அதிகாரிகள் வந்து நன்றி சொல்லியாச்சு. அந்த ஒரு அதிகாரி என்ன ஸ்பெஷலா? அந்த ஒரு அதிகாரிக்காக ஒரு தனி துறையை உருவாக்கி, அந்த டிஜிபி ஃபயர் சர்வீஸ்க்கு மேல ஒரு துறையை உருவாக்கி, இது இந்தியால எங்கேயுமே இல்லாத அநியாயம். இருக்கிற டிஜிபிக்கு ரிட்டையர் ஆன பிறகு ஒரு துறை, அந்த டிஜிபி பொறுப்புக்கு 6 பேருக்கு சூப்பர் சீட் பண்ணி பொறுப்பு. இதை எப்படி பொதுமக்கள் பார்ப்பாங்க? அரசியல் போலீஸ் துறையில கலப்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான் பார்ப்பாங்க. அதைத்தான் நாங்கள் கேள்வியாக எழுப்பின்றோம். முதலமைச்சர் பதில் சொல்லட்டும். டிஜிபி ஃபயர் போர்ஸ் அதற்கு மேல எதற்கு அந்த பொறுப்பு உருவாக்குனீங்க? காரணம் சொல்லுங்க. எதுக்கு உருவாக்குனாங்க?